நம்ம பொலிட்டீஷியன்ஸ் நம்மளை அடிக்கடி மீட் பண்ண வைக்கிறாங்களோ இல்லையோ, ட்ரம்ப் வந்து டெய்லி நம்மளை வந்து எதாவது வந்து ஒரு பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக தூங்கி எந்திரிச்சு அவருக்கு வந்து மூடு சரியில்லைன்னா ஒன்றும் இந்தியா ஞாபகம் வந்துருமா என்னன்னு தெரியல. இல்லை அவருக்கு ஏதாவது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இல்லை ஒய்ஃப் ஏதாவது மூட் ஆஃப் பண்ணிட்டாங்கனாலும் யார் மேலே கோவப்படலான்னு அப்படின்னு சொல்லி காமனாக நம்மளாம் யோசிப்போம்ல, வீட்டில் ஒரு ப்ராப்ளம், அப்பயும் அவருக்கு இந்தியா தான் ஞாபகம் போல. 24/7 throughout the world he is keeping everyone busy and active with some illogical policies which are highly unacceptable, எஸ்பெஷலி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது நம்ம வந்து லாஸ்ட் H1B விசால லாஸ்ட் டைம் பேசணும். சிமிலர்லி இப்போ உங்களுக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா US கவர்மெண்ட் ஹஸ் ஷட் டவுன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ரெண்டு விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ ஒன் இஸ் அபவுட் தி US government shutdown. The other one is the deferred resignation program. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து US கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கவங்க யூஎஸ்ல வந்து இந்த டெஃபர்ட் ரெசிக்னேஷன் ப்ரோக்ராமில் ட்ரம்ப்போட பாலிசிஸ்னால எக்ஸ்டெண்டட் டிசிமினேட்டட் ரெசிக்னேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு யூஎஸ் கவர்மெண்ட். எப்படி ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகும்? எப்படி அது ஒரு சின்ன கண்ட்ரியில், ஈவன் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கூட ஷட் டவுன் நம்ம கேள்விப்பட மாட்டோம். த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், த மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்ட் ரூல்ஸ் தட் பிளேஸ். அவர் குறைச்சல் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே தும்முனா வந்து இங்கே வந்து சத்தம் கேட்குதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்னால இன்னைக்கு ஐடி வேர்ல்டு பீப்புள் ஆர் ஹேவிங் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், டிஸ்டர்பன்ஸ், ஐடி ஜெயின்ட் கம்பெனிஸ் ஆர் ஹேவிங் ஹெட் ஏக்ஸ், பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து படிக்க போகிறவங்களுக்கு இதை படித்து முடித்த உடனே நம்ம இங்கே இருக்கிறதுக்கான ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் நமக்கு இருந்த அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு கிளியர் பாலிசிஸ், ஒரு கிளியர் ஓகேடா நம்ம இதை பண்ணிட்டோம் ஷுவராக அங்கே செட்டில் ஆகுன்ற மாதிரிலாம் எதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே வந்து ஹியர் ஆஃப்டர் இட்ஸ் கோயிங் டு பி $1 million கொஸ்டின். என்ன நடக்கும்ன்றது ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச டென்டேட்டிவ்லி 3 years வந்து அவருக்கு வந்து இன்னுமே வந்து அவரோட ஆட்சி காலம் வந்து இருக்கு. அவரோட டென்யூர் அஸ் அ பிரசிடென்ட் இஸ் பேலன்ஸ். ஆல்ரெடி 2 வாட்டி பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆஸ் பர் தேர் கான்ஸ்டிடியூஷன் 3வது வாட்டி வந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவாரான்றான் தெரியாது. பட் அதுக்குள்ள என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் அவர் கிளம்புன்றதுல செம்ம கிளியரா இருக்காரு. லாஸ்ட் 1 yearக்கு மேல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ரஷ்யா உக்ரைன் வார்ல ஆரம்பிச்சு நம்ம ஒரு சுச்சுவேஷனையும் பார்க்குறோம். எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா இந்தியாவை வந்து அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பெஸ்டர் பண்ணி சீண்டிகிட்டே இருக்கிறது வந்து அவருக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மோடிஜி, வேற இது எதுக்குமே பட்ஜாவில் எங்கெங்கே கவுண்டர் கொடுக்கணுமோ, எங்கெங்கே கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணுமோ வெரி வெரி மெச்சூர்ட் பொலிட்டீஷியனாக நம்ம எல்லா இன்சிடென்ட்ஸ்லையுமே பார்க்குறோம். ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் ஆகாமல் இஸ் கைடிங் இந்தியா. ஓகே, நவ் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிற அவங்களோட கட்சி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக், ஓகேங்களா. அவரோட ஆப்போசிஷன் கட்சி வந்து இட் இஸ் as you all know it is ஒபாமா. they call it as the democratic. இப்போ யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கழிச்சு இல்லாத ஒரு பாலிசியா வந்து தான் இப்போ வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன்ற வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஆயிருக்கான்னு கேட்டால் ஆயிருக்கு. they say close to 20 டைம்ஸ்க்கு மேலேயே வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிருக்கு வேரியஸ் ஸ்பியர்ஸ். ஆனால் 7 வருஷம் அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷட் டவுன் நடக்குது. எதனால ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இப்போ வந்து there is lack of money for majority of the departments சொல்லி இது ஃபன்னியாக இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. பணம் இல்லை, பணம் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணலை. எல்லா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், வேர் ஆல் தி say like museums or public toilets or all the tourist places, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஹெல்த் அண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வருஷம் இதுக்கு இவ்வளோ பில்ஸ் பாஸ் பண்ணுறோம், மிலிட்ரிக்கு இவ்வளோ பாஸ் பண்ணுறோம், நேவி மிலிட்ரிக்கு இவ்வளோ போகுது, அண்ட் பென்ஷன் பாலிசிஸ்க்கு இவ்வளோ வந்து நம்ம கொடுக்குறோம், அண்ட் சே லைக் வெல்ஃபேர் ஆஃப் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் மாதிரி மல்டிபிள் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், and research institutes, so many other existing technology. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு
சார்பா வந்து அலோகேட் ஆகணும். இந்த பில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல ஒரு காமன் இதுல பாத்தீங்கன்னா அசம்பிளில அந்த காங்கிரஸ் அந்த அசம்பிளி அவங்க வந்து தான் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் தே நீட் டு பாஸ் அ பில். அந்த பில் தான் அலோகேஷன் ஆகும். அப்போ இந்த வாட்டி அந்த பில்ஸ் பாஸ் பண்ணணும்னா தேர் ஷுட் பி அ ஓட்டிங். என்னன்னா இட்ஸ் அன்பார்ச்சுனேட் தட் ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதிய ஓட்டு வந்து அவரு கட்சியிலேயே வந்து அவருக்கு கிடையாது. ஸோ டு பாஸ் அ பில் ஹி ஹாஸ் டு டேக் தி சப்போர்ட் ஆஃப் தி அப்போசிஷன் பார்ட்டி ஆல்சோ. அப்போசிஷன் பார்ட்டியும் இவர் கொடுத்த எல்லா பில்ஸ்க்கும் வந்து இது வேண்டாம், இது நாங்கள் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம், இந்த பாலிசியை தூக்குங்க அது இதுன்னு சொன்ன ஒன்று நம்மளால் எப்பயுமே வந்து எடுத்தோம் கவுத்தம் முடிவு இருப்பாரு. நான் இதுக்கு யுஎஸ் கவர்மெண்ட்டையே ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ என்ன பாதிக்கப்படும், இந்த யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பணம் போய் சேராதனால ஷட் டவுன் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மிலிட்ரி, ஆர்மி, நேவி அது மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஹெல்த் ஒர்க்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய மேண்டேட் ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ஒரு ஃபுட் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் ஆகட்டும், விசா ப்ராசஸிங், விசாலாம் அப்படின்னா நடக்கும், பயங்கர ஸ்லோவாக நடக்கும். ஆல்ரெடியே H1B விசாஸ் இஷ்யூஸ் ஆகட்டும் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னும் தாமதப்படுத்தும். இப்போ இந்த அடுத்த மாதம் விசா வரும்னு யூஎஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட், ஆல்ரெடி கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் இது வேற ஒரு சைடில். அந்த மாதிரி வெயிட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல மாதங்கள் தள்ளி வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா அங்க வந்து போதிய மேன் பவர் இருக்கு, சேலரி இல்லாமல் யாரும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடிவாங்கப்படும். ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ ஷட் டவுன் ஆகும்போது அது இந்தியாவையும் பாதிக்கப்படும் பல விதங்கள்ல. இந்தியா எது யுஎஸ்ல நடந்தாலும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இட் வில் இம்பாக்ட் India. It will impact share market. Either because they are the number one economy as such in terms of growth and technology. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இஷ்யூனால இப்போ வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டே ஸ்டாண்ட் ஸ்டில் ஃப்ரீஸில் இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த பாலிசிஸ் வந்து பில்ஸ் வந்து கிளியர் ஆகும், எப்போ வந்து இவருக்கு போதிய சப்போர்ட் வந்து இந்த பில்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வரும்ன்றது நோபடி நோஸ். ஸோ ஸ்டில் சச் டைம் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபார் அ ஷட் டவுன் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு மூவ் ஆயிட்டார். என்னோட பாதி இது வந்து கிளாரிட்டி பில்ஸ் பாஸ் ஆகலன்னு சொல்லி அப்போசிஷன்லையும் சரி இதுலையும் சரி லாட் ஆஃப் டிபேட்ஸ் நடக்குது. ஸோ லெட் மீ ஷட் டவுன் தி கவர்மெண்ட் அப்படின்னு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டாவது, யூஎஸோட இந்த இஷ்யூஸ் ஆஸ் வெல் அஸ் ஆல்ரெடி H1B விசாவோட இஷ்யூஸ் ஆகட்டும், ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ எப்படி ஒரு டிசிஷன் பண்ணுறாங்கன்னா ஜிசிசின்னு வாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மேஜர் விங் வந்து இருக்கும், ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ரம்ப்போட பாலிசி என்னங்க சொல்றாரு, சரி நீ இந்தியாவில தான் வந்து டேலண்ட் கிடைக்கும். H1B விசாவோட கான்செப்டே என்ன, யூஎஸ்ல எனக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எனக்கு ரிசோர்ஸ் கிடைக்கல, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடைக்கல, அதனால நான் இந்தியாவிலேருந்து எடுக்கிறேன். உடனே ட்ரம்ப் தான் வந்து நீ இந்தியாவில தான் உனக்கு வந்து யூஎஸ்ல இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இல்லாத ரிசோர்ஸ் இந்தியாவிலேருந்து எடுக்கிற, ஓகே எடுத்துக்கோ, கிட்டத்தட்ட 85-90 lakhs பே பண்ணி அந்த நீ ரிசோர்ஸ் எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு செக். அப்போ இனி வந்து H1B விசால போறவங்க யாருக்குமே வந்து இந்த விசாஸ் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எந்த கம்பெனி எடுக்க மாட்டோம். நம்ம போன வீடியோலயே பதிவு பண்ணியிருப்போம். ப்ளீஸ் அதை லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். H1B விசாலனால என்னென்ன இம்பாக்ட், என்னென்ன ட்ரம்ப்போட ரூல், அங்க இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் அண்ட் இனிமேல் போறவங்களுக்கு என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் அ கிளாரிட்டி இது வந்து crisis of the IT employees on H1B visa process who are planning to move on further from India to US. அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இவங்க பண்றாங்கனால ஜிசிசி மூலமா அவங்களோட குளோபல் கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஒன்று செட் பண்ணி, ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இங்கிருந்தே ஹை சேலரியில் ஹை டேலண்டட் பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிங்கிங் தம் பேயிங் க்ளோஸ் டு 1 crore அண்ட் டேக்கிங் தம் டு யூஎஸ். அண்ட் இனி ட்ரம்ப் என்னென்ன பாலிசி மாற்றி நமக்கு வந்து குறைச்சல் கொடுப்பான்றதுக்கு இந்தியாவிலேயே அந்த கம்பெனியை வந்து கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ் வச்சுட்டா அந்த டேலண்ட்டை நான் யூஎஸ் கூப்பிட்றதுக்கு அவனை இங்கேயே நான் வச்சு ஒர்க் பண்ண வச்சுக்கிறேன், இந்தியன் டேலண்ட் இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இஷ்யூஸும் பெஸ்டரிங்கும் கிடையாதுன்னு. ஆனால் இதுக்குமே வந்து ட்ரம்ப் ஒரு செக் வச்சிருக்காரு. அந்த பில் இனி பாஸ் ஆகல. என்னன்னா
இந்த சாஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் இது சர்வீசஸ் நம்ம பண்ணி இங்கிருந்து கொடுக்குற எந்த கம்பெனிக்கு, எந்த யூஎஸ் கம்பெனியா இருந்தாலும் இந்தியாவோட எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணி இந்த சர்வீசஸை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவர் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நோ பிரசிடென்ட் ஹஸ் தாட் ஆல் திஸ் இன் திஸ் illogical manner to make human lives more miserable. See, end of the day அவர் பண்றது எல்லாமே யூஎஸ் பீப்புள் நல்லா இருக்கணும், அது செப்பரேட். அவங்க வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரெக்கக்னிஷன் அண்ட் அப்ளாஸ் அண்ட் த பெஸ்ட் பிரசிடென்ட் த யூஎஸ் ஹஸ் எவர் கம் அக்ராஸ், இந்த எக்கானமியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு சொல்லலான்னு கூட இலான் மஸ்கே இன்ஃபேக்ட் இந்த H1Bல ட்ரம்ப்போட மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவு தான் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கும்போது அப்போ என்ன ட்ரம்ப் சொல்கிறாருன்னா, நீ வந்து மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் வச்சு இந்தியன் எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணி ஒரு சாஸோ இல்லை ஒரு சர்வீசஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் ஒரு 25% டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவேன். ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த சர்வீசஸ் வந்து யூஎஸ்ல ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீ என்ன பண்ணுற, இந்தியாவிலேயே கம்பெனி வச்சு இந்தியன்ஸ்க்கு திருப்பி இங்கேருந்து கொடுக்குற. ஸோ அகெயின் என்னோட யூஎஸ் சிட்டிசன் இஸ் கெட்டிங் இம்பாக்டட். ஸோ அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் எடுக்கணும்னா நீ வந்து அதுக்கு ஒரு 25% டேக்ஸ். நல்ல வேலை அந்த பில் இனி பாஸ் ஆகல, பட் பாஸ் ஆக நிறைய சான்சஸும் இருக்கு. ஸோ ஐடி எம்ப்ளாயீஸோடது இந்த 25-26 இட்ஸ் கோயிங் டு பி மேஜர் ஷிஃப்ட் ஓவராக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். எவ்வளவோ பார்த்துட்டாங்க, எவ்வளவோ இஷ்யூஸ் பார்த்தாச்சு. ஸோ திஸ் வில் ஆல்சோ கெட் ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் நத்திங் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனன்ட் இஷ்யூ. எவ்ரி திங் வில் ஹாவ் அ சொல்யூஷன். இது ஒரு சைடுங்க. இப்போ ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காருன்னா, நிறைய பேர் வந்து ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ்க்காக, ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி தான், இது வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டாரு. இனி 3 இயர்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ரூல் படி ஒரே பிரசிடென்ட் 2 வாட்டி வந்து மேலே பவரில் வந்து வர முடியாது. அதை வந்து ஏதாவது மாற்றுவாங்களா, ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே மாறாது. அன்லஸ் அண்ட் அன்டில் ட்ரம்ப் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சோ மெனி திங்ஸ்ன்றனால ஏதாவது கொண்டு வருவாரா தெரியாது. ஸோ அவர் வந்து நிறைய நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து இன்டர்ஃபியர் ஆனதாகட்டும், சோ மெனி விஷயங்கள்ல அவர் கண்டினியூஸாக வந்து மாற்றி அவர் வந்து இந்த மாதிரி வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து என்னென்ன அவர் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் வந்து இன்சல்ட் பண்ணாரோ எல்லாமே நமக்கு தெரியும். அதை கூட எப்படின்னா, நான் சொன்னா நீ கேளுன்னு மிரட்டியாவது அந்த போரை நிறுத்தினா அந்த ஃபுல் கிரெடிட் நான் தான்ப்பா நிறுத்தினேன், என்னால் தான்ப்பா இவ்வளோ க்ரோஸ் ஆஃப் பீப்புள் வந்து சேவ் ஆனாங்க. இப்போ பாலஸ்தீனோட வார் அந்த பார்த்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீன் வார் கூட வந்து அவர் அந்த கிராஸ் பார்டர் அந்த இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கிறத கூட வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னென்னமோ இன்டர்வென்ஷன் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் நான் பாலஸ்தீனை வந்து இந்த வாரை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் ஆண்டுப்பேன், அதுக்கப்புறம் வந்து there will be a representative from the country, நீங்களே அப்புறம் உங்களை ஆண்டுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா வந்து அவர் வந்து he want to leave a legacy of Trump. இதை பல தடவை அவர் சொல்லியிருந்தது, இதுதான் என்னோட ஆம்பிஷன், எனக்கு அப்புறம் என் லைஃப்க்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா he was being the person who was been spreading peace. அதுதான் எனக்கு ரியல் விக்ட்ரி. ஏன்னா அவர் பிஸ்னஸில் வேர்ல்டுலேயே வந்து டாப் மோஸ்ட் அவர் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டார். அவர் லைஃப்பில் அவர் பார்க்கறதே இல்லை, பிரசிடென்ட் ஆயாச்சு, பிஸ்னஸ் டைக்கூன் எம்பையர் அச்சீவ் பண்ணிட்டாரு. இனி அவர் பாக்கி இருக்க வேண்டியது வந்து he is the best president and he is the person who brought peace to earthன்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த பாலஸ்தீன் வாரை வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டிஸ் பிரைட்ன்றாங்க அவருக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ தே சே தட் தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் இவர் இதை பண்ணுறதுக்கானது. அண்ட் ஈவன் மோடிஜி ஆல்சோ ஹாஸ் ஒரு அவரோட ட்வீட்டில் போட்டிருக்காரு தட் வி சப்போர்ட் இந்த மூவ் வந்து இந்த வாரம் நிறுத்தணும்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ வி வில் ஆல்சோ ஸ்டாண்ட் பை ஹிம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரீட்வீட்டும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் சைட். இப்போ அந்த டிஃபர்டு ரெசிக்னேஷன் ப்ரோக்ராம் வந்து வித் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ டெல் யூ லைக் வாட் இஸ் கோயிங் ஆன். இந்த 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ட்ரம்ப்போட மூவ்னால ஏன் ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே சே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இதுதான் ஹையஸ்ட் ரெசிக்னேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெஃபர்ட் ரெசிக்னேஷன் ப்ரோக்ராமில் இப்போது ஏன்னா ட்ரம்ப் ஆல்ரெடி வந்து ஒரு டெட்லைன் கொடுத்து இதுக்குள்ளே இத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ரெசிக்னேஷன் ஆஃபர் பண்ணணும், வாலண்டியராக பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பாலிசிஸ் லே டவுன் பண்ணியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 1.5 lakh people have accepted to offer their resignation. இதனால 12% கவர்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுன்றாங்க. அண்ட் $2.3 million அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் will come down to 2.1 million. அப்போது இதனால வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பல்க் லம்சம் அமௌண்ட் ஆஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் $14.8 billion
2025 இதனால எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுன்றாங்க. அவங்களோட கிராஜுவிட்டி எக்ஸெட்ரா அவங்களுக்கு இவ்வளோ ஹியூஜ் லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கான பெனிஃபிட்ஸே அவங்க பாஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க ரெசிக்னேஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் கிடைக்கும். தே கேன் சஸ்டெயின் த லிவிங் வித் பென்ஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆஃப்டர் த ரிட்டர்ன். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 14.8 பில்லியன் அவங்க சேவ் பண்ணுறதுனால 28 பில்லியன் ஃபியூச்சரில் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இதனால வந்து ரிட்டர்ன்ஸ். ஏன்னா காஸ்ட் இவ்வளோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போயிடுறாங்க, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு கம்மி. இது ஒரு பியூட்டிஃபுல் மூவ்ன்றாங்க. யூஎஸில் சில சட்ட நிபுணர்கள் அண்ட் தி சம் செக்ஷன் ஆஃப் பீப்புள் சேது திஸ் இஸ் குட் ஃபார் தி யூஎஸ் எக்கானமி டு ஸ்டெபிளைஸ்ன்றாங்க. அப்போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதனால வந்து இதுவாகும்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம், வேளாண் துறை, அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தீஸ் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ் that plan this bringing down this reduction on the resignation process. Deferred resignation ப்ரோக்ராமில் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகுது. இந்த முன்னாள் படை வீரர்கள் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் வந்து இந்த டெஃபர்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அதில் பெருசாக கை வைக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கல்வித்துறையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வித்துறை ஆகட்டும், இல்லை சுகாதாரம், வேளாண் துறை, மனித சேவைகள், லைக் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், மெஜாரிட்டி இங்கே இந்த இதுலேருந்தெல்லாம் வந்து தான் இந்த டிஃபர்ட் ரெசிக்னேஷன் ப்ரோக்ராமை இவங்க ஹையாக வந்து புஷ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போது சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் இது நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் த ரிஜைம் ஆஃப் கிளின்டன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 1990s மிட்ஸ் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் பேருக்கு மேலே வந்து இந்த ரெசிக்னேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. அப்போது ஸோ இதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சில இந்த ரெசிக்னேஷன் பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஃபர்ட் ரெசிக்னேஷன் ப்ரோக்ராம் வாலண்டியராக இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ஸிங் மாதிரி தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பீப்புள் ஆர் டேக்கிங் தட். அதனால் என்னென்ன நடக்கும்னா சிவில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலையும் அப்படின்றாங்க. அப்புறம் வாலண்டரி ரெசிக்னேஷன்ஸ் வில் பி இம்பேக்டட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட், பைஅவுட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லே ஆஃப். ஸோ இத்தனை விஷயங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் சர்வ் பண்ணவங்களுக்கு கூட ட்ரம்ப்போட இந்த பாலிசிஸ்னால இந்த ஃபோர்ஸ்ட் லே ஆஃப்ஸ் நடக்கிறது எல்லாமே நாட் அட் ஆல் வெல்கமிங். ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பீப்புளுக்கே கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைச்சல் கொடுக்கறது தோ எல்லாமே யூஎஸ்க்கு தான் பண்ணுறேன்னா கூட he somehow want to bring uplift the economy. So he is taking so many measures drastically, not looking at the emotional what general politicians will do usually அப்படின்றது மாதிரி அவர் யோசிக்கிறது இல்லை. ஸோ இது இந்த ஐடி எம்ப்ளாயிஸோட இந்த ஜிசிசி மூவ்னால என்ன நடக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ எப்படி இத்தனை ஜெயின்ஸ் இந்த ஜிசிசினால இந்த டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து உட்காந்து கம்பெனிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஜோஹோ இந்த மாதிரி இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸே இந்த ஆள் கூட அங்கே போராடுறதுக்கு நமக்கு இவ்வளோ ஹையஸ்ட் என்ஜினியர்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்தியன்ஸோட என்ஜினியர்ஸ் அண்ட் டெக் ஓட ரிசோர்ஸ் இல்லாமல் எந்த கண்ட்ரி ஆப்ரேட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இந்தியா இஸ் பெனிட்ரேட்டட். Indian people's pride in saying that have been existing in all the research centers, all the IT companies எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கேயே இதைத்தான் நம்ம வந்து H1Bலையும் பேசியிருப்போம். ட்ரம்ப் இன்டெரக்டாக இந்தியாவுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறான்றாங்க. ஸோ ஃபியூச்சரில் அங்கே இருக்க எத்தனையோ பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பித்து இங்கேயே இந்த ரிசோர்ஸஸ் டெவலப் பண்ணி we know the trade, we know what to be done, we know the global market. ஸோ இங்கேயே வந்து இந்த சர்வீசஸ் அண்ட் சாஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி we will be selling it throughout the world. Our products will be in demand throughout the world. So that time Trump will feel he has shot in his own leg. அதாவது நம்மளை வந்து ஹிட் பண்ணிக்கிறோன்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி வந்து he will feel his policy, his time being given him a solution but not on the long run. So let's hope that this mess up run by Trump is going to benefit India and we will all meet in. நமக்கு மீட் பண்ணுறதுக்கு இனிமேல் ப்ராப்ளமே இல்லை. ட்ரம்ப் இந்த நம்ம பேசிட்டு இருக்க செகண்ட் ஏதாவது ஒன்று பயங்கரமாக யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஏதாவது மூட் ஆஃப் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்தியா ஞாபகம் வந்திருக்கும். ஸோ நம்ம மீட் பண்ணுறது ப்ராப்ளமே இல்லை. ஸோ சீக்கிரம் அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல பதிவில் ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு பதிவில் வந்து கேட்ச் அப் வித் யூ ஆல். டேக் கேர், பி சேஃப்.